how to choose an architecture college. ஒரு நல்ல ஆர்கிடெக்சர் காலேஜ் சூஸ் பண்ண ஃபர்ஸ்ட் நமக்கு ஒரு ஆர்கிடெக்சர் காலேஜ்னா எப்படி இருக்கும் எப்படி இருக்கணும்னு நமக்கு தெரிஞ்சால் மட்டும்தான் நம்மளால ஒரு நல்ல காலேஜை சூஸ் பண்ணவே முடியும். ஸ்ட்ரெயிட்டாகவே கவுன்சிலிங்லையோ இல்லை மேனேஜ்மெண்ட் கோட்டாலையோ ஒரு காலேஜ் சூஸ் பண்ணிட்டு நம்ம அவஸ்தப்படுறதை விட ஃபர்ஸ்ட் ஒரு நல்ல காலேஜ் எப்படி இருக்கணும் அப்படின்னு நமக்கு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். நம்ம தமிழ் சினிமாவில் எந்த ஹீரோக்களும் ஒரு ஆர்கிடெக்சர் காலேஜ் போய் படித்த மாதிரியோ இல்லை காலேஜுக்கு போன மாதிரியோ காட்டப்பட்டதே கிடையாது. ஒரு இன்ஜினியரிங் காலேஜுக்கும் ஒரு ஆர்ட்ஸ் காலேஜுக்கும் போன மாதிரி ஒரு ஹீரோக்கள் போன மாதிரி காட்டின மாதிரி ஒரு ஆர்கிடெக்சர் காலேஜ் காட்டியிருந்தா கூட நமக்கு ஒரு சின்ன ஐடியாவாச்சும் இருந்திருக்கும். பட் அந்த பாக்கி நமக்கு கிடைச்சதே கிடையாது. ஸோ இதெல்லாம் கிளியர் பண்ணதான் நம்ம இந்த வீடியோ. ஸோ வெல்கம் டு மேடன்சு, இது உங்கள் ஆர்கிடெக்ட். தான் ஒரு ஆர்கிடெக்ட் ஆகணும் அப்படின்னு கனவா இருக்கிற மாணவர்களுக்கும் சரி, தான் பையனையோ பொண்ணையோ ஒரு ஆர்கிடெக்டா ஆக்கணும் அப்படின்னு கனவு காண்ற அப்பாங்களுக்கு இந்த வீடியோ சமர்ப்பணம். ஒவ்வொரு ஆர்கிடெக்சர் காலேஜும் சூஸ் பண்றதுக்கு முன்னாடி நிறைய விஷயங்களை பார்க்க வேண்டியது இருக்கு. கண்டிப்பா அது முக்கியமா காலேஜஸ். இந்த காலேஜ்ல என்ன நடக்குது அப்படின்னா, லைக் ஒரு ஹோட்டலுக்கு முன்னாடி ஒரு சின்ன பீடா கடை ஓப்பன் பண்ற மாதிரி இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல ஒவ்வொரு இன்ஜினியரிங் காலேஜும் ஒரு ஆர்கிடெக்சர் ஒரு டிபார்ட்மெண்ட்டை ஆட் பண்ணிட்டே இருக்காங்க. ஸோ இப்போ இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸும் சரியா பேரண்ட்ஸும் சரியா அவேர்னஸ் இல்லாம ஸோ அந்த லைக் கவுன்சிலிங் ஆகட்டும் இல்லை மேனேஜ்மெண்ட் ஜஸ்ட் சூஸ் பண்ணிட்டு பசங்களை சேர்த்து விட்டுறாங்க. பசங்களும் படிச்சுட்டு என்ன படிக்கணும்னு தெரியாம கரெக்டாக தான் ஜாயின் கூட தெரியாம ஸோ ஆர்கிடெக்சரை படிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த அவலனால இப்போ நடந்துகிட்டு இருக்கு. கண் கூட நான் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இது ஒரு 5 அதிகமாக 6 வருஷத்துக்கு மேலே நான் இதை நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஸோ அதுக்காக தான் நான் இந்த வீடியோவை மேக் பண்ணேன். கண்டிப்பா இந்த வீடியோ கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும். ஸோ அதனால கொஞ்சம் உங்களுக்கு வேணும்னு நினைக்கிறீங்க, கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி பாருங்க. கண்டிப்பா நிறைய விஷயங்கள்ல நீங்க இந்த வீடியோ மூலியமா லேர்ன் பண்ணிப்பீங்க. நல்ல ஆர்கிடெக்சர் காலேஜ் சூஸ் பண்றதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் என்னென்ன டைப் ஆஃப் ஆர்கிடெக்சர் காலேஜஸ் இருக்கு அப்படிங்கிறது நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். என்ன டைப் ஆஃப் ஆர்கிடெக்சர் காலேஜ் அப்படின்னா மொத்தம் 3 டைப் இருக்கு நம்ம இந்தியாவில். அதாவது பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் காலேஜஸ், பிரைவேட் காலேஜஸ் அண்ட் தென் டீம்டு யூனிவர்சிட்டி. இது மாதிரி 3 வகையான காலேஜஸ் நம்ம இந்தியாவில் இருக்கு. அதாவது கவர்மெண்ட் காலேஜஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 கைண்ட் ஆஃப் கவர்மெண்ட் இருக்கு. ஒன்று ஸ்டேட் கவர்மெண்ட் காலேஜஸ் அண்ட் தென் சென்ட்ரல் கவர்மெண்ட் காலேஜஸ். ஸோ இப்போ 2 டைப்ஸ் ஆஃப் இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிரைவேட் காலேஜஸ், நமக்கு தெரிஞ்ச மாதிரி தான் நார்மல் பிரைவேட் காலேஜஸ். அண்ட் தென் தேர்ட் பார்த்தீங்கன்னா டீம்டு யூனிவர்சிட்டி. ஸோ டீம்டு யூனிவர்சிட்டி இந்த பிரைவேட் காலேஜஸ்க்கும் டீம்டு யூனிவர்சிட்டிக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா பார்த்தீங்கன்னா, பிரைவேட் காலேஜ் பார்த்தீங்கன்னா முழுக்க ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்டோட நார்ம்ஸ் படி இயங்கிட்டு இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ எக்ஸாம் நடக்குது இல்லைங்களா, இந்த எக்ஸாம்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்லேருந்து கொஸ்டின்ஸ் பேப்பர்ஸ் வரும். அந்த கொஸ்டின்ஸ் பேப்பர்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் எழுதுவாங்க. அதோட திருத்தறது, மார்க் வெளியிடுறது, ரிசல்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் கையில தான் எல்லாமே இருக்கும். கவர்மெண்ட் தான் ஹேண்டில் பண்ணுவாங்க. பட் இந்த டீம்டு யூனிவர்சிட்டி அப்படின்னான்னு பார்த்தீங்கன்னா, இந்த டீம்டு யூனிவர்சிட்டி எதுவுமே கவர்மெண்ட் சார்ந்து இருக்க தேவையில்லை. இந்த டீம்டு யூனிவர்சிட்டி அவங்களே கொஸ்டின்ஸ் பேப்பர் கிரியேட் பண்றதுலேருந்து அது திருத்தலேருந்து ரிசல்ட்ஸ் வெளியிருந்து எல்லாமே அந்த காலேஜே பார்த்துக்கும். ஸோ இதுதான் ஒரு பிரைவேட் காலேஜுக்கும் டீம்டு யூனிவர்சிட்டிக்கும் உள்ள வித்தியாசம். ஒரு ஆர்கிடெக்சர் காலேஜை நீங்க சூஸ் பண்றதுக்கு முன்னாடி கண்டிப்பா நீங்க பார்க்க வேண்டியது இந்த 3 விஷயங்கள். நான் சொன்ன மாதிரி கவர்மெண்ட் காலேஜஸ், பிரைவேட் காலேஜஸ் அண்ட் டீம்டு யூனிவர்சிட்டி. ஏன் இதை நான் சொல்றேன் அப்படின்னா, நான் டைரக்டா பார்த்த விஷயம். நான் ஒரு ஷாப்புக்கு போயிருந்தேன், பிரிண்டட் ஷாப். அந்த ஷாப்ல பிரிண்டட் எடுத்துட்டு இருக்கும் போது ஒரு அப்பா ஓகேலாம். ஸோ அவர் என்ன பண்ணிருக்கோம், பிரிண்ட் எடுத்திருந்தாரு. என்னடா பிரிண்ட் எடுக்கிறன்னு பாக்குறப்ப அது ஒரு ஆர்கிடெக்சர் புக். சரி, என்னடா ஆர்கிடெக்சர் புக்கா இருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு கியூரியாசிட்டியில அவர் பாட்டு பேசிட்டு இருந்தார். அவர் பேசிட்டு இருப்ப விசாரிக்கிறப்ப தான் தெரிஞ்சது அவர் பொண்ணு ஆர்கிடெக்சர் படிச்சுட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 6 மந்த்துக்கு மேல ஆயிட்டு அவங்க படிச்சுட்டு இருக்காங்க. ஸோ என்ன படிக்கிறாங்க என்ன கேட்டுருக்கிறதுலாம் அந்த பொண்ணு அண்ணன் யூனிவர்சிட்டியில் படிச்சுட்டு இருக்கதா சொன்னாங்க. எனக்கு ரொம்ப அமேசிங், என்னடா ஒரு பொண்ணு கவர்மெண்ட் காலேஜில் படிச்சுட்டு இருக்கான்னு சொல்லிட்டு ரொம்ப விசாரிக்கிறதா. அப்பதான் தெரிஞ்சு அந்த புக்கை நான் எடுத்து பரட்டி பார்க்குறப்ப அந்த காலேஜ் புக் பார்த்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டி கிடையாது, அது ஒரு பிரைவேட் காலேஜ். நான் அவங்க அப்பா கிட்ட தான் கேட்க ஆரம்பிச்சேன், என்ன இந்த காலேஜ் இப்படி போட்டு நீங்க இப்படி சொல்றீங்களே, நீங்க ஒரு கவர்மெண்ட் காலேஜ் சொல்றீங்களா? இல்லப்பா, என் பொண்ணு கவர்மெண்ட் காலேஜ் தான் படிச்சுட்டு இருக்காங்க, அண்ணா யூனிவர்சிட்டி தான் படிக்கிறாங்க. நான் திரும்ப சொல்லிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் தான் அவர் கொஞ்சம் பேச்சு கொடுத்து நிறைய விஷயங்கள் நான் கேட்கறப்பதான் எனக்கு தெரிய வந்தது. அந்த தனியார் காலேஜ், அதாவது நான் காலேஜ் பேரை சொல்ல விரும்பல, அது சென்னையில் இருக்கிற காலேஜ் என்ன பண்றாங்கன்னா, காலேஜ்ல அதாவது அண்ணா யூனிவர்சிட்டி அஃபிலியேட்டட் அப்படின்னு என்னன்னா, நான் ஒரு காலேஜ் எல்லாமே நான் சொன்ன மாதிரி பிரைவேட் காலேஜ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு கவர்மெண்ட்டுக்கு கீழே தான் இயங்கிட்டு இருக்கும். சரிங்களா? ஸோ அந்த காலேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு யூனிவர்சிட்டி, டீம்டு யூனிவர்சிட்டி. ஆனால் அவங்க இன்னொரு செக்டர், அதாவது ஆர்கிடெக்சர் இன்னொரு டிபார்ட்மெண்ட் வச்சிருக்காங்க. அது அஃபிலியேட்டடா பார்த்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டி கீழே இயங்கிட்டு இருக்கு. அதை பேரண்ட்ஸ் கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, இது அண்ணா யூனிவர்சிட்டி காலேஜ்னே சொல்லி இப்படியேதான் அட்மிஷன் எடுத்திருக்காங்க. அந்த பொண்ணுகிட்டையும் நான் பேசினேன். அந்த பொண்ணும் அந்த அண்ணா யூனிவர்சிட்டின்னு தான் நினைச்சு படிச்சுட்டு இருக்கு. ஸோ ஒரு படிச்ச பொண்ணு, நல்ல ஒரு மார்க் எடுத்த பொண்ணும் அதே தான் நினைச்சிட்டு இருக்கு, ஒரு அப்பாவும் அதை நினைச்சிட்டு இருக்காங்க. ஸோ எந்த அளவுக்கு ஒரு அவேர்னஸ் இல்லாம ஒரு காலேஜ் சூஸ் பண்ணி படிச்சுட்டு இருக்காங்க. ஆக்சுவலா சொல்ல போனா அந்த காலேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல காலேஜ்னு சொல்ல முடியாது, அப்படியேப்பட்ட காலேஜ். ஆனா தான் பொண்ணு அண்ணா யூனிவர்சிட்டியில படிச்சுட்டு இருக்கதா
ஃபீஸ் கட்டி லைக் கவுன்சிலிங் போயிட்டு எல்லாமே பண்ணியிருக்காங்க. பட் இதுதான் ரியலாக நடந்த விஷயம். ஸோ இந்த அளவுக்கு அவேர் எல்லாம் இருக்காங்க. ஸோ நீங்கள் காலேஜ் சூஸ் பண்ணுறப்ப நான் சொன்ன இந்த 3 விஷயத்த கண்டிப்பாக நல்லா நோட்டீஸ் பண்ணி பாருங்கள். டைப்ஸ் ஆஃப் காலேஜஸ் பற்றி பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஒரு ஆர்கிடெக்சர் காலேஜ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்ல போகிறேன். ஏன்னா புதுசாக சொல்ல போகிறேன், என்னன்னா கிளாஸ் ரூம் இருக்கும் அவ்வளோதானே, கிளாஸ் ரூம் லேப்ஸ் இப்படி தானே இருக்குது, இல்லைன்னா புதுசாக இருக்க போகுது அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அது மிகப்பெரிய தப்பு. ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் மாதிரி ஒரு ஆர்கிடெக்சர் காலேஜ் கண்டிப்பாக இருக்காது. ஒரு ஆர்கிடெக்சர் வந்து ஒரு வேறுபட்ட கோணங்கள்ல இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் கிளாஸ் ரூம் அப்படிங்கிறப்ப பார்த்தீங்கன்னா பெஞ்ச் டெஸ்க்லாம் இருக்கும், அதெல்லாம் கிளாஸ் எடுப்பாங்க, படிப்பாங்க ஸ்டூடெண்ட்ஸ், இப்படி தான் இருக்கும். ஆனால் ஒரு ஆர்கிடெக்சர் காலேஜில் அதை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டுடியோ அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம். ஸ்டுடியோ அப்படின்னா என்னன்னா, ஒரு ஸ்டூடெண்ட் நின்று ஒர்க் பண்ணுற இடத்துக்கு பேர் தான் ஸ்டுடியோ. அதாவது அவர் வந்து அங்கே படிக்க மாட்டாரு, அங்கே வந்து பார்த்தீங்கன்னா டிசைன் பண்ணுவார். சரிங்களா? ஒரு டிராஃப்டிங் டேபிள் அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம். ஒரு டிராஃப்டிங் டேபிள் பார்த்தீங்கன்னா 1 மீட்டர் பை 1 மீட்டர் சைஸுக்கு இருக்கும், தனி சேர் இருக்கும். அதாவது கவர்மெண்ட் நார்ம்ஸ் படி பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு கிட்டத்தட்ட 32 ஸ்கொயர் ஃபீட், ஆக்சுவலாக அது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3 ஸ்கொயர் மீட்டர்ஸ் அவ்வளோ பெரிய இடம் வந்து கொடுக்கப்படணும் அப்படின்னு கவர்மெண்ட்ல நார்ம்ஸ்ல இருக்கு. எதுக்காக அப்படின்னா, அந்த டிராஃப்டிங் டேபிள் தான் அடுத்த 5 வருஷம் அந்த ஸ்டூடெண்ட் பார்த்தீங்கன்னா டைம் ஸ்பெண்ட் பண்ண போறாரு, அங்கே தான் அவர் ஒர்க் பண்ண போறாரு. ஸோ ஒரு டேபிள் போடுற அளவுக்கு பார்த்தீங்கன்னா அவ்வளோ இடம் வேணும். அப்படின்னா ஒரு கிளாஸ் ரூம்ல மினிமம் பார்த்தீங்கன்னா 40 பேர் இருப்பாங்க, 40 ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. அப்போ அந்த கிளாஸ் ரூம் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா? ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா அதை கிளாஸ் ரூம்னு சொல்ல மாட்டோம், அதுக்கு பேர் ஸ்டுடியோன்னு சொல்லுவோம். கிட்டத்தட்ட அது மிகப்பெரிய ஒரு ஹால் மாதிரி இருக்கும். அப்படி இருந்தால் தான் ஒரு ஸ்டூடெண்டால ஆக்டிவாக பார்த்தீங்கன்னா அவரோட டிசைன் பண்ணுறதுக்கோ மாடல், அதாவது பார்த்தீங்கன்னா ஆர்கிடெக்சர்னா எல்லாமே டிசைன் பேஸ் தானே. ஸோ எல்லாம் பார்த்தீங்கன்னா டிசைன் பண்ணுறதுக்கு, டிராஃப்ட் பண்ணுறதுக்கு, ட்ரா பண்ணுறதுக்கு எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா இடம் போதுமான அளவாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ஒரு ஸ்டுடியோங்கிறது அந்த அளவுக்கு பெருசாக இருக்கும். அப்படி இருந்தால் தான் அது ஒரு நல்ல ஒரு ஆர்கிடெக்ட் காலேஜாக இருக்க முடியும். அண்ட் தென் செகண்ட் திங் பார்த்தீங்கன்னா, சரி வெறும் டிசைன் பண்ணி தான் இருப்பாங்களா, படிக்கலாம் மாட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக படிப்பாங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா லெக்சர் ஸ்டுடியோன்னு சொல்லுவாங்க, லெக்சர் கிளாஸ், லெக்சர் ஹால். இங்கே பார்த்தீங்கன்னா அங்கே தான் பார்த்தீங்கன்னா ஸ்டாஃப்ஸ் வந்து கிளாஸ் எடுப்பாங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் புக்ஸ் வச்சு படிக்கிற மாதிரி கண்டிப்பாக ஆர்கிடெக்ட் ஸ்டூடெண்ட்ஸும் படிப்பாரு. ஸோ லெக்சர் கிளாஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ இதில் டிஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டுடியோன்னு ஒன்று இருக்கும், லெக்சர் இருக்கும். ஸோ 2 டைப் ஆஃப் கிளாஸ் ரூம்ஸ் இருக்கணும். சரிங்களா? அப்படிதான் பார்த்தீங்கன்னா ஆர்கிடெக்ட் காலேஜ் ரூம்ஸ் எல்லாமே கண்டிப்பாக இருக்கணும். அடுத்ததான் நம்ம என்ன பார்க்க போறோம்னா பார்த்தீங்கன்னா ஒர்க் ஷாப் அண்ட் தென் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் லேப். சரி, இதில் என்ன புதுசாக நம்ம சொல்ல போகிறோம் அப்படின்னா, கம்ப்யூட்டர் லேப் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு சிஸ்டம் இருந்ததுன்னா மட்டும் அது கம்ப்யூட்டர் லேப்பாக நம்ம கன்சிடர் பண்ணவே முடியாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், அதாவது ஒரு ஆர்கிடெக்சர் காலேஜில் ஒரு இன்டேக் பார்த்தீங்கன்னா 40, அதாவது பார்த்தீங்கன்னா அதான் மினிமம் இன்டேக். அதுக்கப்புறம் 40, 80, 120 அது மாதிரி இருக்கு. ஒரு 40 இன்டேக் எடுக்கக்கூடிய காலேஜில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டுடியோ இருக்கணும், ஒரு லேப் இருக்கணும். அதாவது ஒரு பர்சனுக்கு ஒரு கம்ப்யூட்டர் மாதிரி இருக்கும். இதெல்லாம் அப்படின்னா ஆர்கிடெக்ட் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அவர் என்டையர் லைஃப், அதாவது அந்த 5 வருஷம் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா அவரோட ஒர்க் எல்லாமே பார்த்தீங்கன்னா டிசைன் மட்டும்தான் முழுக்க இருக்கும். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா அவரோட ஸ்டுடியோ டிராஃப்டிங் டேபிள் யூஸ் பண்ணுவார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர், அதாவது செகண்ட் இயர்லேருந்து அவர் கம்ப்யூட்டர் யூஸ் பண்ண ஆரம்பிப்பார். ஸோ அதனால கண்டிப்பாக கவர்மெண்ட் நார்ம்ஸ் படி பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் லேப் இருக்கணும். அந்த கம்ப்யூட்டர் லேப்ல அவங்களுக்கு தேவையான போதுமான சாஃப்ட்வேர்ஸ் இயங்குற அளவுக்கு அந்த கம்ப்யூட்டர் தரமானதாக இருக்கும். நிறைய காலேஜில் கம்ப்யூட்டர்ல பேருக்கு தான் இருக்கும், சில கம்ப்யூட்டர் மட்டும்தான் இருக்கும். ஆனால் அது கண்டிப்பாக ஒர்க் ஆகும்னு பார்த்தா கண்டிப்பாக அதில் முக்கால்வாசி மேலே ஒர்க்கே ஆகாது, அப்படிதான் இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் கண்டிப்பாக அதை நீங்கள் கன்சிடர் பண்ணியே ஆகணும். இதுதான் பார்த்தீங்கன்னா ஒர்க் ஷாப். ஒரு இன்ஜினியரிங் காலேஜில் இருக்க மாதிரி பார்த்தீங்கன்னா லேப் இங்கே இருக்காது. லைக் பார்த்தீங்கன்னா மிஷினரிஸ் அதெல்லாம் கண்டிப்பாக இருக்கும். பட் இங்கே ஆர்கிடெக்சர் காலேஜில் அது மாதிரி இருக்காது. இங்கே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இங்கே லேப் அப்படின்றது லேப்னு சொல்ல மாட்டோம், இதுக்கு வந்து ஒர்க் ஷாப்னு சொல்லுவோம். இந்த ஒர்க் ஷாப்னா என்னன்னா பார்த்தீங்கன்னா, அதாவது ஆர்கிடெக்சர்ல இருந்து டிசைன் தானே பண்றோம், இல்லைன்னா மாடல்ஸ் அப்படின்னு ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணுவாங்க. மாடல்னா ஒரு வீடு டிசைன் பண்றாங்க அப்படின்னா அந்த வீடை வந்துட்டு ஒரு சின்ன பொம்மை மாதிரி செஞ்சு பார்ப்பாங்க. அது உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றாங்க, செஞ்சு பார்ப்பாங்க. அது நாங்கள் மினியேச்சர் மாடல் அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் சில ஆர்ட் ஒர்க்ஸ், பெயிண்டிங்ஸ் இந்த மாதிரி நிறைய பண்ணுவாங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒர்க் ஷாப் அல்லது கார்பெண்டர் ஷாப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பெரிய ஹால் மாதிரி தான் இருக்கும். அங்கே அவங்களுக்கு தேவையான எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா கட்டிங் மிஷின், லேசர் மிஷின், 3D பிரிண்டர்ஸ், இது மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் அந்த இடத்துல இருக்கும். அங்கே தான் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு பேர் பார்த்தீங்கன்னா ஒர்க் ஷாப் இல்லை லேப் கார்பெண்டரி அப்படின்னு சொல்லுவாங்க. இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இது லைக் இன்னொரு லேப்னு சொல்லுவோம். பார்த்தீங்கன்னா லைக் கிளைமேட்டாலஜி லேப் அப்படின்னு சொல்லுவோம். கிளைமேட்டாலஜி லைக் என்ன ஹைட்ராலஜி, இது மாதிரி சம்பந்தப்பட்ட லேப்ஸ்லாம் இருக்கு. இது வந்து கம்பல்சரி கிடையாது, பட் காலேஜ்ல இருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். இதெல்லாம் எதுக்குன்னா, லைக் இந்த லேப்னு நான் சொல்ல போறது, இந்த கிளைமேட்டாலஜி என்ன பார்த்தீங்கன்னா ஆர்கிடெக்ட்ஸ் எல்லாமே இந்த கிளைமேட்டை பத்தி, மெட்டீரியல்ஸ் பத்தி இதெல்லாமே படிப்பாங்க. ஸோ அதுக்குன்னு தனியாக வந்து நிறைய காலேஜ் கவர்மெண்ட் நார்ம்ஸ் படி கண்டிப்பாக வைக்கணும். பட் ஆனால் அது மாதிரி எல்லா காலேஜும் ஃபாலோ பண்றாங்கன்னா கண்டிப்பாக இல்லை. பட் அப்படி இருந்தால் கொஞ்சம் பெட்டராகவே இருக்கும். நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது லைப்ரரி.
லைப்ரரியில யார் போவா, எதுக்கு போய் படிப்பாங்க, யாராச்சும் போவாங்களா, அவங்க தான் போவாங்க அப்படின்னு. உங்களோட சைல்ட்ஹுட்டும் சரி, உங்களோட ஸ்கூல்ல சரி, நீங்க லைப்ரரி பக்கம் கண்டிப்பா போயிருக்க மாட்டீங்க. அப்படி போகாத பர்சன் அந்த கவலையே வேண்டாம். நீங்க ஆர்கிடெக்சர் கண்டிப்பா ஆர்கிடெக்சர் சூஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பா நீங்க லைப்ரரிக்கு போய் தான் ஆகணும். ஒரு நாளைக்கு மினிமம் நீங்க 1 டைம் ஆச்சும் லைப்ரரி போகாம இருக்கவே மாட்டீங்க. அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட். எதனால அப்படின்னா, இன்னைக்கு நெட் என்னதான் வந்துட்டாலும் லைப்ரரி லைக் புக்ஸ்ல இருந்து நம்ம லேர்ன் பண்றது நிறைய இருக்கும். லைக் நிறைய பிரின்சிபிள்ஸ் இருக்கும். அதாவது இப்போ ஆர்கிடெக்சர் எடுத்துட்டீங்கன்னா நிறைய லைக் பெரிய ஆத்தர்ஸ் இருப்பாங்க, நிறைய பேர் பெரிய பெரிய ஆர்கிடெக்சர் இருக்கிற புக்ஸ், அதுக்கப்புறம் வேர்ல்டு இருக்கிற நிறைய பில்டிங்ஸ் பத்தியும் டீடைல்ஸ், இல்ல மெட்டீரியல்ஸ் பத்தி, இன்ஜினியரிங் பத்தி, டெக்னாலஜிஸ் பத்தி நிறைய இன்ஃபர்மேஷன் பத்தியும் புக்ஸ்ல தான் நிறைய இருக்கும். இன்டர்நெட் லிங்க் தேர்றது கூட அந்த அளவுக்கு கிடைக்காது. ஸோ அது புக்ஸ் ஃபார்ம்ல தான் நிறைய இருக்கும். இந்த புக்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்ப காஸ்ட்லி, நம்மளால அஃபோர்டபுளே பண்ணவே முடியாது. ஒவ்வொரு புக்கு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1000 கணக்குகள் இருக்கும். அதாவது பாத்தீங்கன்னா 5000 லைக் 5000 10,000 அது மாதிரி இருக்கும். மினிமம் ஒரு 2000 3000 ஆச்சு இருக்கும். லைக் நாங்களாம் காலேஜ்லாம் படிக்கும் போது நாங்கள் அந்த புக்ஸ் எல்லாம் மிஸ் பண்ணிட்டோம்னா அதுக்கு நாங்கள் கட்டுறதுக்காகவே நாங்கள் சேவிங்ஸ் நாங்கள் கொடுக்குற அளவு இருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு காஸ்ட்லியான புக்ஸ் தான் அங்கே இருக்கும். ஸோ லைப்ரரி பார்த்தீங்கன்னா இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லைப்ரரி ஒரு மிகப்பெரிய பார்ட். அந்த லைப்ரரியில குறைஞ்சபட்சம் பாத்தீங்கன்னா 3000 புக்காச்சும் இருக்கணும். கவர்மெண்ட் நார்ம்ஸ் படி 3000 புக்காச்சும் இருக்கணும். அந்த அளவுக்கு ஒரு லைப்ரரியா இருக்கு. நான் சொல்றது 3000 ஒரு 5 வருஷம் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிற காலேஜஸ்ல. ஸோ ஒவ்வொரு காலேஜும் இன்டேக் அதிகமாக எடுக்க இன்னும் இந்த புக்ஸோட எண்ணிக்கை இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கணும்னு கவர்மெண்ட் சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்த காலேஜஸ்ல எல்லாமே பாத்தீங்கன்னா லைக் கம்ப்யூட்டர்ஸ் இருக்கணும், இன்டர்நெட் அக்சஸபிளா இருக்கும். ஏன்னா ஒரு ஆர்கிடெக்ட் டெய்லியும் அவங்க அப்டேட்டடா இருந்துகிட்டே இருக்கணும். என்னென்ன இருக்குது, என்னென்ன நடக்குது, ஒரு டிசைன் கொடுத்தாங்க அந்த டிசைனை ப்ராக்டிஸ் பண்றதுக்கோ இல்ல டிசைனை ஸ்டடி பண்றதுக்கோ அவங்க நெட் இருந்தால் மட்டும்தான் அவங்களால படிக்க முடியும். ஸோ அந்த லைப்ரரி பார்த்தீங்கன்னா வெல் எக்யூப்டு இன்டர்நெட் அக்சஸபிளாக இருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெயினாக நான் சொன்ன மாதிரி புக்ஸ் இருக்கணும், போதுமான அளவுக்கு புக்ஸ் இருக்கணும். சும்மா ஒரு பேருக்கு ஆக்சுவலி காலேஜ்ல என்ன நடக்குதுன்னா பாத்தீங்கன்னா சும்மா ஒரு பேருக்கு ஒரு கிளாஸ் ரூம் பாருங்க ஒதுக்கிட்டு சும்மா கொஞ்சம் புக்ஸை வச்சுட்டு அதை லைப்ரரி பண்ணிட்டு இருக்காங்க. பட் ஆனால் அப்படி இருக்கவே கூடாது. லைப்ரரிங்க நீங்க கண்டிப்பா நோட்டீஸ் பண்ணி ஆகணும். நீங்க காலேஜ் செக் பண்ணி போறப்ப அங்க என்னன்னா புக்ஸ் எல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. லைக் பாத்தீங்கன்னா கடல் புண்ணியத்துல நான் படிச்ச காலேஜ்ல பாத்தீங்கன்னா லைப்ரரி ரொம்ப சூப்பரா இருந்தது. நான் படிக்கும் போது நான் அதிகபட்ச டைம் நான் லைப்ரரியில ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன். நான் மட்டும் இல்லை, என் காலேஜில் என் கூட படிச்ச ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே அதிகமாக போர் அடிச்சா நாங்கள் லைப்ரரிக்கு தான் போவோம், கேண்டீன் கூட போக மாட்டோம். ஏன்னா அந்த அளவுக்கு எங்களுக்கு பிடிக்கும். சும்மா நாங்கள் படிக்கலாம் கூட அங்கே போய் அங்கே இருக்கிற புக்ஸை எடுத்து சும்மா புரட்டி பொம்மை பாரி பார்த்துட்டு இருக்கோம். ஏன்னா அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நிறையாவே இருக்கும். ஸோ அதனால கண்டிப்பா நீங்க லைப்ரரியும் இந்த நெட் ஃபெசிலிட்டியும் கண்டிப்பா செக் பண்ணுங்க. அது கண்டிப்பா அந்த ஆர்கிடெக்சர் காலத்துல கண்டிப்பா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல இது இருந்துகிட்டு கண்டிப்பா இருக்கும். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல அடுத்ததான் நம்ம பார்க்க போறது ஸ்டேஷனரி என்ன ஸ்டேஷனரியில பேனா பென்சில் பேப்பர் தான் கொடுக்க போறாங்க, இதுல என்ன பெரிய விஷயமா இருக்கு, இல்லைன்னா லைக் வேறுபடுற போது அப்படின்னு கொஸ்டினா இருக்கலாம். ஸோ அது பார்த்தீங்கன்னா ஸ்டேஷனரிங்கிறது ஒரு ஆர்கிடெக்சர் காலேஜுங்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு புதையல் மாதிரின்னு கூட சொல்லலாம், ஒரு புதையல் தேவைப்படுற இடம் கூட சொல்லலாம். எதனால அப்படின்னா ஒரு ஆர்கிடெக்சர் காலேஜில் பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வெறும் பேனா பென்சில் மட்டும் யூஸ் பண்ண மாட்டாங்க. அவங்க யூஸ் பென்சில்னு சொன்னாலே அவங்க யூஸ் பண்ற கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 20 வகையான பென்சில்ஸ் கிரேட்ஸ் இருக்கும். அதாவது பென்சிலை பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாரும் பார்த்துருப்போம், ஹெச்பி தான் நம்ம நார்மல், அது ஹெச்பி கூட யாருக்கும் தெரியாது. ஹெச்பி அப்படிங்கிறது பார்த்தா ஒரு பென்சில் கிரேட் உள்ள விஷயம். பட் ஒரு ஆர்கிடெக்ட் ஸ்டூடெண்ட் வெறும் ஹெச்பி மட்டும் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஹெச்ல இருக்கிற எல்லா கிரேடும் பார்த்தீங்கன்னா இருக்கும். அதில் ஹெச்ல இருக்கிற 1ல இருந்து 1 2 3 4 5 6 7 8 9 அந்த மாதிரி போயிட்டு இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பி வரிசையும் இருக்கும். இது மாதிரி வெறும் சாதாரண பென்சிலே இத்தனை வகையான பென்சில்ஸ் இருக்கும். இது எல்லாமே யூஸ் பண்ணாங்க. இது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா ஆர்கிடெக்ட் ஸ்டூடெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா கலர் பென்சில்ஸ், வாட்டர் கலர், பேஸ்டல் கலர்ஸ், இப்படின்னு கலர்ஸ் நிறைய வெரைட்டி யூஸ் பண்ணுவாங்க. பிரஷ் யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பேப்பர்ஸ் மட்டும் எடுத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அது 100 வகையான பேப்பர்ஸ் இருக்கு. அதாவது ஒரு ஆர்கிடெக்ட் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நீங்க ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தா ஒரு A4 சைஸ் பேப்பர் தான் யூஸ் பண்ணுவார் எழுதுறதுக்கோ, வாட் எவர் மேபி. அவர் ஒரு டாக்டர் படிச்சாலும் சரி, ஒரு இன்ஜினியரிங் படிச்சாலும் அவர் A4 சைஸ் பேப்பர் மேலே தாண்ட மாட்டாரு. அது மட்டும் தான் வாழ்நாள் ஃபுல்லா யூஸ் பண்ணிருப்பாரு. ஆனா ஒரு ஆர்கிடெக்ட் ஸ்டூடெண்ட்ஸ் A4ங்கிற ஒரு சைஸ் மட்டும் கிடையாது. A4ங்கிறது பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு நார்மல் சைஸ் தான். பட் அதே பாத்தீங்கன்னா A3, A2, A1, A0 சைஸ் வேற நிறைய சைஸ் இருக்கு. இது எல்லாமே ஒரு ஆர்கிடெக்ட் ஸ்டூடெண்ட்ஸ் யூஸ் பண்ணுவார். நீங்க ஆர்கிடெக்ட் ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பா படிக்கிற ஆசைப்படுறதா இருந்தா நீங்க ஆர்கிடெக்ட் காலேஜ் போனீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்டேஷனரிக்குள்ள போகும்போதே உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நீங்க லைஃப்லயே பார்க்க நிறைய விஷயங்கள பாக்குற மாதிரி இருக்கும். ஸோ அதில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு மியூசியம் மாதிரின்னு கூட சொல்லலாம். லைக் அந்த அளவுக்கு ஒரு அழகான விஷயம். ஸோ அந்த ஸ்டேஷன்ல இது மாதிரி பேப்பர் நிறைய வகையா இருக்கும். அந்த பேப்பர்லயே பாத்தீங்கன்னா நிறைய வகைகள் இருக்கு. அதாவது நீங்க பென்சில வரையறதுன்னு ஒரு வகையான பேப்பர் இருக்கும், கலர் பண்றதுன்னு ஒரு பேப்பர் இருக்கும், நார்மல் கலர் பென்சில் யூஸ் பண்ற ஒரு பேப்பர் இருக்கும், பென் யூஸ் பண்ற இது மாதிரி நிறைய கிரேடியன்ஸ் வகையான நிறைய பேப்பர்ஸ் இருக்கும். ஸோ இந்த பேப்பர் வகைகள் அது இருக்கும். இது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா பிரிண்ட் அவுட். நீங்க அதிகபட்சம் என்ன பண்ணிருப்பீங்க, வாழ்நாட்கள்ல ஒரு A4 சைஸ் பிரிண்ட் எடுத்திருப்பீங்க, கலர் எடுத்திருப்பீங்க, பிளாக் எடுத்திருப்பீங்க, அவ்வளவுதான். பட் ஆனா ஒரு ஆர்கிடெக்ட் ஸ்டூடெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா
எல்லா சைஸ்லயும் எடுப்பாரு. அதாவது A4ல இருந்து A4, A3, A2, A1, A0. இந்த நான் சொல்ற விஷயம் எல்லாமே பாத்தீங்கன்னா இமேஜஸ் நான் கீழே போறேன், நீங்க பார்த்துட்டு உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். இந்த டைப் ஆஃப் விஷயம் எல்லாமே எடுத்துருவாங்க. சிம்பிளா உங்களுக்கு சொல்றேன்னா, நீங்க பேனர்ஸ் எல்லாம் பாக்குறீங்க இல்லைங்களா, இந்த பேனர்லாம் பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய மிஷின் இருக்கும். ஆக்சுவலா பிரிண்டர் மிஷின் இருக்கும். நம்ம நார்மல் பாக்குற டேபிள் பிரிண்டர் கிடையாது. இது ரொம்ப லார்ஜ் சைஸ் கிட்டத்தட்ட ஒரு ரூமே தேவைப்படும். அந்த மாதிரி ஒரு மிஷின்ல தான் பாத்தீங்கன்னா இந்த ஷீட்ஸ் எல்லாம் பிரிண்ட் எடுப்பாங்க. எதனால அப்படின்னா, ஆர்கிடெக்ட் ஸ்டூடெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா அவங்க காலேஜ் சேர்ந்ததுல இருந்து 5th இயர் முடிக்கிற வரைக்கும் அவங்க ஃபுல்லா டிசைன்ஸ் தான் போடுவாங்க. அந்த டிசைன்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா பிரிண்டட் எடுத்து தான் சப்மிட் பண்ண முடியும். ஸோ இதுக்கு எல்லாமே பிரிண்டட் எங்களுக்கு அந்த பிரிண்டர்ஸ் தேவை. ஸோ இது பாத்தீங்கன்னா அந்த ஸ்டேஷன்ல இருக்கணும். ஸோ ஒரு ஆர்கிடெக்ட் காலேஜ்ல ஒரு ஸ்டேஷனரிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம், சரிங்களா? அந்த ஸ்டேஷன்ல நான் சொன்ன மாதிரி இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும். இது எல்லாமே அங்கே எக்யூப்டா இருக்கும். எதனால அப்படின்னா, ஒரு ஸ்டூடெண்ட் கிளாஸ்ல நம்ம இருக்கும் போது அவருக்கு ஒரு பென்சில், நான் சொன்ன மாதிரி பென்சிலோ இந்த மாதிரி பேப்பர்ஸ் இந்த மாதிரி தேவைப்படுதுன்னா அது வெளியே போய் வாங்க முடியாது. இன்னொரு விஷயம் இல்லைன்னா, இன்கேஸ் ஒரு ஹாஸ்டல் ஸ்டூடெண்டா கூட இருக்கலாம், இல்ல பாத்தீங்கன்னா நான் சொல்ற மாதிரி விஷயங்கள் பார்த்தீங்கன்னா நார்மல் மார்க்கெட்ல அவ்வளவு ஈஸியா கிடைச்சிடாது. அப்போ அவர் எங்க பாதர் பண்ணியிருப்பாரு, கண்டிப்பா அவர் காலேஜ் தான் பாதர் பண்ணி காலேஜுக்கு ஸ்டேஷன் தான் வாங்கி ஆகும். ஸோ இதெல்லாம் ரெடியா கொடுக்குற அளவுக்கு அந்த காலேஜ்ல அந்த ஸ்டேஷன் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்கா, இஷ்யூ பண்றாங்களா இருக்கா, ஸ்டோரேஜ் எல்லாம் இருக்கா அப்படின்னு கண்டிப்பா செக் பண்ணி ஆகணும். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நம்ம அடுத்ததான் பார்க்க போறது ஹாஸ்டல். ஒரு ஆர்கிடெக்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பாத்தீங்கன்னா ஒரு ஹாஸ்டலுங்கிறது பாத்தீங்கன்னா வெறும் ஒரு ரூமை மட்டும் கன்சிடர் ஆகாது. அது அவர் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 2வது ஸ்டுடியோன்னு கூட சொல்லலாம். அவர் பாத்தீங்கன்னா பகல் ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா அவருக்கு கிளாஸ் ரூம்ல இல்ல ஸ்டுடியோல பாத்தீங்கன்னா டிசைன் பண்ணி ஒர்க் பண்ணிட்டு இருப்பாரு. அதுக்கப்புறம் ஆஃப்டர் காலேஜ் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவர் மீதி டைம் ஸ்பெண்ட் பண்றது எல்லாமே பாத்தீங்கன்னா அவரோட ஹாஸ்டல்ல தான். அந்த ஹாஸ்டல்லே அவர் கண்டினியூ ஒர்க் பண்ணிட்டு இருப்பார். ஒரு ஆர்கிடெக்ட் பாத்தீங்கன்னா 24/7 ஒர்க் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ஒர்க்கும் இருக்கும், அந்த அளவுக்கு ஒரு சமிஷன்ஸ் நிறையாவே இருக்கும். ஸோ அதனால ஹாஸ்டல்ங்கிறது கண்டிப்பா அந்த ஹாஸ்டல் ரூம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த ரூம்ல அவருக்கு அட்லீஸ்ட் மினிமம் பாத்தீங்கன்னா ஒரு டிராஃப்டிங் டேபிள் போற அளவுக்கு எடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 2 பேர் இருக்காங்க அப்படின்னா ஒரு டேபிளாச்சும் போற அளவுக்கு இடம் இருக்கும். அப்படிதான் அவங்களால அதுக்கு டிசைன் பண்ண முடியும், யூஸ் பண்ண முடியும். அண்ட் தென் இன்னொரு இம்பார்ட்டன்ட் விஷயம் பாத்தீங்கன்னா இன்டர்நெட் கண்டிப்பா தேவைப்படும். ஏன்னா நான் சொன்ன மாதிரி ஆர்கிடெக்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு பாத்தீங்கன்னா நிறைய டிசைன்ஸ் ஒர்க் நிறைய இருக்கும். ஸோ அவருக்கு டெக்னாலஜிஸ் எல்லாமே அப்டேட்டடா அவருக்கு இருந்துகிட்டே இருக்கணும். அது யூஸ் பண்றதுக்கு நெட் ஃபெசிலிட்டிஸ் கண்டிப்பா இருக்கணும். ஸோ அதனால அவங்க இருக்கிற ஹாஸ்டல்ல கண்டிப்பா நெட் ஃபெசிலிட்டிஸ் கண்டிப்பா இருக்கும். ஸோ அதனால நீங்க காலேஜ் செக் பண்றப்ப அந்த ஹாஸ்டல்ல நெட் ஃபெசிலிட்டிஸ் அது மாதிரி சொல்ற மாதிரி ஸ்பேசஸ் எல்லாம் ப்ராப்பரா இருக்கா பாருங்க. ஒரு ரூம்ல ஜஸ்ட் ஒரு 4 பேர்த்து டம்ப் பண்ணிட்டு ஜஸ்ட் ஒரு தூங்குறதுக்கான இடமா மட்டும் இருந்தா கண்டிப்பா அவரால் சர்வே பண்ணவே முடியாது. ஒரு ஆர்கிடெக்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தேவையான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் என்னெல்லாம் இருக்கணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு கொஞ்சம் டீட்டெயிலா சொல்லியிருக்கேன். இது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா பிளே கிரவுண்ட், ஆடிட்டோரியம், கேண்டீன், கிச்சன், ஸோ இது மாதிரி எக்ஸ்ட்ரா அம்யூனிட்டிஸ் பாத்தீங்கன்னா எல்லாமே இருக்கும். இதெல்லாம் பேசிக். ஆனா நான் ஃபர்ஸ்ட் என்ன சொல்லணும், அது எல்லாமே மேண்டேட்டரி. இது எல்லாமே ப்ராப்பரா இருந்தாதான் அது ஒரு ஆர்கிடெக்ட் காலேஜா கன்சிடர் பண்ணப்படும். நான் சொன்னது எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு பேசிக்கா மினிமம் இருக்க வேண்டியதான் நான் சொன்னேன். ஆக்சுவலா கவர்மெண்ட் நார்ம்ஸ் படி சொன்னோம்னா அது இன்னும் நிறையவே இருக்கு. நம்ம இந்தியாவில் இருக்கிற காலேஜஸ்க்கும் ஃபாரின்ல இருக்கிற காலேஜ் இல்ல, இந்தியாவிலே ஆக்சுவலி நிறைய காலேஜ் பாத்தீங்கன்னா நான் மிகப்பெரிய நல்ல காலேஜ் சொல்ல போறேன். டாப் மோஸ்ட் காலேஜ் எல்லாமே பாத்தீங்கன்னா இன்னும் ரொம்ப எஃபிஷியன்டா எக்யூப்டடா இருக்கும். நான் அந்த இமேஜஸ் எல்லாமே இந்த வீடியோ முடியறப்ப நான் ஃபாரின்ல இருக்கிற காலேஜ், நம்ம இந்தியாவில் இருக்கிற டாப் மோஸ்ட் காலேஜஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் போட்டோஸ் எல்லாமே நான் ஒரு சின்ன வீடியோ போறேன். அதை ஃபாலோ பண்ணி ஐடியா கிடைக்கும். ஸோ இப்போ மேட்டர் என்னன்னா, இந்த நான் சொல்லப்பட்ட மினிமம் இந்த விஷயம் மேண்டரியா இருந்தாதான் அது ஒரு நல்ல ஆர்கிடெக்ட் காலேஜா இருக்க முடியும். ஸோ நீங்க காலேஜை சூஸ் பண்ணும்போது ஜஸ்ட் இன்டர்நெட்ல பார்த்துட்டு சூஸ் பண்ணாதீங்க. நீங்க உங்க பையனோ ஒரு பொண்ணோ அடுத்த 5 வருஷம் பாத்தீங்கன்னா அங்கதான் ஸ்பெண்ட் பண்ண போறாங்க. நீங்க கொடுக்க போற லட்சக்கணக்கான பணமும் அந்த காலேஜ் தான் போகுது. ஏன்னா ஒரு ஆர்கிடெக்சர் பாத்தீங்கன்னா அது ஒரு சாதாரண கோர்ஸ் கிடையாது. நம்ம நிறையவே ஸ்பெண்ட் பண்ணணும். நம்ம கிட்டத்தட்ட லேக்ஸா பண்ணி நம்ம கொண்டு கொட்ட போறோம் அந்த காலேஜ்ல. அப்படிப்பட்ட காலேஜ் எக்யூப்டடா நம்ம பையனுக்கு ஒரு நல்ல வருங்காலத்துக்கோ, பொண்ணுக்கோ வருங்காலத்துக்கோ, இல்ல உங்களுக்கோ வருங்காலத்தை உருவாக்கி கொடுக்கிற அளவுக்கு தகுதியான காலேஜா இருக்கான்னு பார்த்து சூஸ் பண்ணுங்க. ஜஸ்ட் கவுன்சிலிங்ல போயிட்டு உட்காந்துட்டு ஜஸ்ட் நம்பர் அடிப்படையில் சூஸ் பண்ணாதீங்க. இல்ல நீங்க ஒரு காலேஜ் சீட் கொடுக்குற அப்படிங்கிற பேர்ல போய் ஜஸ்ட் ஒரு பிரைவேட் காலேஜ் சூஸ் பண்ணாதீங்க. நீங்க சூஸ் பண்ண போற காலேஜஸ்க்கு ஃபர்ஸ்டே நீங்க போங்க. அந்த காலேஜ்ல யார் என்ன சொல்றாங்கன்னு கேட்காதீங்க. முடிஞ்ச அளவுக்கு இன்னும் ஈஸியா இருக்கு பாத்தீங்கன்னா ஒரு ஆர்கிடெக்ட கன்சல்ட் பண்ணுங்க. ஆர்கிடெக்ட் சொல்லிட்டு ஒரு நல்ல எஃபிஷியன்டான ஆர்கிடெக்ட், ஜஸ்ட் சும்மா படிச்ச வந்தவங்க ஆர்கிடெக்ட் கிட்ட போகாதீங்க. உங்களுக்கா தெரிஞ்ச ஒரு ஆர்கிடெக்ட விசாரிச்சு அந்த ஆர்கிடெக்ட கேட்டுட்டு கன்சல்ட் பண்ணிட்டு அந்த நீங்க சூஸ் பண்ண நினைக்கிற காலேஜ் போயிட்டு நான் சொன்ன விஷயங்கள்லாம் பேசிக்கா எல்லாமே இருக்கான்னு நீங்க பாருங்க. பார்த்துட்டு
அதுக்கப்புறமா எல்லாம் ஓகே சாட்டிஸ்ஃபைட் மட்டும் அந்த காலேஜில் அட்மிஷன் போடுங்க, இல்லை கவுன்சிலிங்கில் சூஸ் பண்ணுங்க. அன்டில் நீங்கள் சூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா நிறைய பேர் அப்படி ராங்காக சூஸ் பண்ணி லைஃப்ல இருந்தீங்க. நிறைய பேர் கண்கூட நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன். ஸோ லைஃப் ஏன்னா ஒரு 5 வருஷம் அப்படிங்கிறது லைஃப்ல மிகப்பெரிய ஒரு பீரியட். இந்த பீரியட் நம்ம வேஸ்ட் பண்ணோம்னா திரும்ப ரீகால் பண்ண முடியாது, திரும்ப நம்மளால எடுக்க முடியாது. இல்லை முதல்ல ஃபர்ஸ்ட்ல இருந்து படிச்சுக்கலாம் அப்படின்னு நம்மளால இன்னொரு 5 வருஷம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது. ஸோ அதனால நான் சொன்ன பேசிக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸை இதை விட கண்டிப்பாக தெரிஞ்சிருப்பீங்க. இதனோட ஃபர்ஸ்ட் பார்ட் தான். நம்மளோட செகண்ட் பார்ட்ல அட்மினிஸ்ட்ரேஷன் அந்த காலேஜஸ்ல எப்படி இயங்கணும், எப்படி இருக்கணும், ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டாஃப்ஸ், இந்த மாதிரி விஷயங்களை நான் என்னோட அடுத்த வீடியோவில் சொல்றேன். ஸோ அடுத்த வீடியோ கண்டிப்பாக மறக்காம பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்களோட கமெண்ட்ஸ் ஏதாச்சும் இருந்தா எங்களோட கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு நான் கொஸ்டின் பண்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம மேட் அண்ட் டியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Until this is Madan, I am an architect.